திருக்குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஐயன் குறளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது, அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் தோழி வாயிலாக அது வெளிப்பட்டு விடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிக எழுச்சியான முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விஜய் எங்கள் விஜய், மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய எங்கள் விஜய், எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று வரும் பொழுது அன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையுடைய அடக்குமுறையோடு, அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறையோடு பலமுறை சிறைக்கு சென்ற எங்கள் விஜய், இப்பொழுது பெய்த மழை என்று சொன்னாலும் உடனடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை என்பதை தன்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்கின்ற எங்கள் விஜய், அந்த விஜயோடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய பிறந்தநாள் விழாவில் நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் மாமன்ற உறுப்பினர் சிற்றரசு அவர்களுக்கும், உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இல்லத்தில் யார் இருக்க வேண்டும், மக்கள் உள்ளத்தில் யார் இருக்க வேண்டும் என்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள், உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர், தலையில் ஒருத்தன் பிறக்கிறான், தோளில் ஒருத்தன் பிறக்கிறான், தொடையில் ஒருத்தன் பிறக்கிறான், காலில் ஒருத்தன் பிறக்கிறாங்கும் போது பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தாதாண்டா அவன் மனிதன் சொல்லுகின்ற எங்களுடைய மருத்துவர் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பத்மபிரியா உள்ளிட்ட, ஏன்னா மேடையில் இருக்கின்ற எல்லாருமே எனக்கு எல்லாம் பழக்கப்பட்டவங்க தான் இந்த பகுதியில். அண்ணன் அன்புதுரையிலிருந்து, அண்ணன் அகஸ்டின் பாபுலிருந்து, அண்ணன் ராமலிங்கத்திலிருந்து, சகோதரர் வினோத்திலிருந்து, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளாக வந்திருக்கிற சகோதரர் துரையிலிருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகம்தான். எல்லாத்தையும் அவர்களே என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விழித்ததை நானும் விழித்ததாக நீங்கள் கையில் மனதில் ஏந்தி கொண்டு, அதுவும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய அண்ணன் குத்தூஸ் அவர்கள், ஏன்னா இங்கே அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல் இன்றைக்கும் நாகூர் அனிஃபாவுடைய குரல் எங்களுக்கு அவர் மூலமாக தெரிகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும், குறிப்பாக மாணவனுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி ஓம்குமாரிலிருந்து நம்முடைய சகோதரியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், குறிப்பாக பிரசிடென்சி காலேஜ்லேருந்து இங்கே நிறையா பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் சரி, நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும், நான் பிரசிடென்சி காலேஜ்னா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே தான் படித்தார், என்னுடைய தந்தை அன்பில் பொய்யாமொழியும் அங்கே தான் படித்தார் என்ற பொழுது அந்த உணர்வோடு வந்திருக்கின்ற உங்களுக்கும், நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாட்ட வரும்பொழுதே நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் சொன்னாங்க, மகேஷ், இது என் தொகுதி மக்கள் ரொம்ப நேரம் பணியில் உட்கார வச்சிடாத, சீக்கிரம் முடிச்சிரு, அவங்களாம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் வந்திருக்காரு, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே பேசி முடிச்சிடுறேன். இங்கே வருகை தந்திருக்கிற நாமெல்லாம் இன்றைக்கு காலை என்ன நடந்தது தமிழ்நாட்டில்? முதல்ல வாக்காளர் பெருமக்கள் நான் வைக்கின்ற வேண்டுகோள், 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நாங்கள் வெற்றி பெறுகிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்களாம் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாமன்ற உறுப்பினராக, பல்வேறு விதத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் முதல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது இன்றைக்கி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் எம்எல்ஏ, நமக்காக ஏதாச்சும் பேசினாராப்பா, பத்திரிகையை நீங்கள் பிரட்டி பார்க்க வேண்டும், ஊடகத்தில் என்ன வருதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது அது ஒரு வழக்கமாக, ஒரு சம்பிரதாயமாக தயவுசெய்து நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியருக்குடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆளக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் தன்னுடைய தொகுதி குளத்தூர்னா அடுத்தது சின்ன பிள்ளை மாதிரி ஓடி 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 அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பது செய்கிறார். பார்த்தீங்களா, எங்களுடைய ரோல் மாடல்.
ஆக அவர் மட்டும்தான் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கி அவருடைய வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கின்றோம். எங்களால் என்ன முடியுதோ அதை செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் எங்களை பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய துணை முதலமைச்சர் என்ன வேலை பார்க்காங்கன்னு பார்த்து நாங்கள் செய்கிறோம். அவங்க செய்கிற வேலையில் ஒரு 10% செஞ்சால் கூட போதும்ப்பா, எங்களுடைய மக்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நிரந்தரமாக இடம் பிடித்து விட முடியும் என்கிற அளவுக்கு எங்களுடைய உழைப்பை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறோம், எங்களுக்கான இருக்கை இருக்கின்றது, உங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள். ஆக அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எப்படி இந்த ஆளுநர் மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் பொறுப்பு வந்து அது நாமினி, அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்களெல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவர் ஆளுநர், அவர் வந்து எலெக்டட் பர்சன் கிடையாது. அவருடைய வேலை என்பது ஒரு சட்டமன்றத்துடைய மரபு என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்தில் நம்முடைய அரசாங்கம் என்ன எழுதி தருகிறதோ, நாங்கள் என்னென்ன செய்ய இல்லாத பொல்லாத நாங்கள் எழுதுகிறோம், நாங்கள் அதில் என்னென்ன எழுதியிருக்கிறது மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஆளுநர் உரை என்று நாம் தயாரித்து வழங்குகிறோம் என்று சொன்னால் மரபு என்பது அவர் வர வேண்டும், அதை அவர் படித்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். இது அவை குறிப்பில் இதுதான் மரபு. ஆனால் ஆளுநர் என்ன செய்கிறார், அதில் இருக்கின்ற எல்லாத்தையும் படிக்கிறார். குறிப்பாக இது மாணவர் அணி நடத்துகின்ற கூட்டம் என்பதற்காக சொல்கிறேன். அது என்னென்ன இருந்தது, குறிப்பாக மாணவர்கள் சார்ந்தது என்னென்ன இருந்தது. மதிய உணவு திட்டத்தை பற்றி தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். அதன் பிறகு மதிய உணவு திட்டத்தில் அதை முறையான ஒரு சத்துணவு திட்டம் என்று யார் கொண்டு வந்தால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொண்டு வருகிறார். அது பேரளவில் மட்டும் சத்துணவு இருந்தால் பத்தாது, சத்தான உணவு இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடைக்காக மட்டும் இல்லை, எங்களுடைய ஆளுநர் உரையில் அவை குறிப்பில் ஏறுறவர்களுக்கு அதுலேயும் பதிவு செய்யும். எதையுமே நாங்கள் மறைக்கவில்லை. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை வெளிப்படையாக அதில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் கடந்த காலத்தில் இப்படிலாம் கிடையாது. கலைஞர்கள் ஒரு பேர் கூட அங்கே இருக்காது, கொண்டு வந்ததெல்லாம் கலைஞராகத்தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து யார் யார் கொண்டு வந்த திட்டத்தை பற்றி சொல்லி இன்றைக்கு அந்த சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவல் அதில் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த ஆட்சியாளரும் செய்யாது காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அதில் பதிவு செய்திருக்கோம். கிட்டத்தட்ட இதன் மூலமாக ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க பார்த்தீங்களா, அதை அதில் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். 7.5% அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவம் மட்டுமல்ல, அந்த பிள்ளைங்க அக்ரி படிப்பு படிப்பாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, லா கல்லூரியில் சேருவதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இந்த 7.5% அனைத்திற்கும் பொருந்தும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அதற்கென்று அந்த பிள்ளைங்களுக்கு வெறும் இடஒதுக்கீடு தந்தால் மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைங்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்கிறது, அந்த பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் ஃபீஸை அரசாங்கம் ஏற்கின்றது, அந்த பிள்ளைகளுக்கான போக்குவரத்து அந்த வசதியும் அரசாங்கம் ஏற்கிறது என்று கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 35,530 பிள்ளைகள் பயனடைஞ்சிருக்காங்க. அதற்கென்று 1,165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்களா, அது அதில் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்கிற அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை கேட்டு பிரிக்கிற அளவுக்கு இங்கே நம்முடைய அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல சமகர சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி என்கின்றது மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தை நமக்கு வர வேண்டிய பணம் எவ்வளோ தெரியுமா, 2,151 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு வர வேண்டும். ஆனால் இன்னும் வரல. இது வராதனால எவ்வளோ பேருக்கு திரும்ப பாதிப்பு, கிட்டத்தட்ட 44 லட்சம் பிள்ளைகளோட பள்ளி படிப்பு பாதிப்படைகின்றது. கிட்டத்தட்ட 2,20,000 ஆசிரியர்களுக்கு நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடும். 22,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற இதை சார்ந்திருக்கின்ற பணியாளர்களுக்கு நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடும். இவ்வளோ பாதிப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, நாங்கள் சொல்கிற இந்த திட்டத்துக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போடுங்களேன், அரை மணி நேரத்தில் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதை நாங்கள் பிளாக்மெயில்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும். ஆக இப்படி தங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் உடன்பட வேண்டும் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், கொள்கையை விட்டு நிதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாநில அரசு நாமளே அதை பேர் பண்ணிக்கலாம் என்று சொல்லிக்கிறார்கள். இதனால் எவ்வளோ நிதி நெருக்கடி என்று பாருங்கள். எங்கே கையை வச்சா இவங்களை எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த கொள்கையில் அவங்க கையை வைக்கின்ற பொழுது தான் அதை அதில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அந்த ஆளுநர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். சொல்லும் பொழுது கூட இதெல்லாம் செய்யாதீங்க, இதனால் எங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்க அடிக்குது, அந்த பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் கொடுத்தா இன்னும் எங்களுக்கு வசதியாக இருக்கும், கேட்க வேண்டியதானே கேட்குறோம், கொடுக்க வேண்டியங்களை கொடுக்க வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது ஆளுநருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாம் என்ன இங்கே படிக்க போகிறோம் அது போயிடும். அவர்கிட்ட அதை முழுமையாக படித்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். சட்டமன்றம் கூட போது நான் என்ன நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், அவங்க என்ன அங்கே பாடம் நடத்துகிறாங்களோ அது இங்கே வந்து அதை செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான்.
ஆக அந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுநர் உரைன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆளுநர் ஏன் இதை புறக்கணிக்க உள்ளபடி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தயவு வாங்கி அதை படியுங்கள். ஆக அப்படி இந்த ஆளுநர் உரையை வந்து 3 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டார். என்ன சொல்கிறாருங்க, எழுன்னு சொன்னது போல நீங்கள் மரபுகளை நீங்கள் மீறுகிறீர்கள் நம்மளை சொல்கிறாரு. தேசிய கீதத்தை போடாமல் நீங்கள் நம்முடைய நாட்டை அவமானிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. பொதுவாக ஒரு மரபுன்னா என்ன? ஒரு நிகழ்ச்சியை என்று ஆரம்பிக்கும் போது அது நிகழ்ச்சியாக இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் கவர்னர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வரும்போது அது அந்த நிகழ்ச்சி கிடையாது. சட்டமன்றத்தில் ப்ரொசீடிங்ஸ் அது. உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் பேச போகிறோம், மக்களுடைய பிரச்சனையை விவாதம் செய்ய போகிறோம், அது சார்ந்த தீர்மானம் நடத்த போகிறோங்கிறது சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து நடக்கும், அப்புறம் ஆளுநர் உரை நடக்கும். ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி அதை நிறைவு செய்வோம். ஆனால் இவர் என்ன பண்ண உள்ள நுழைஞ்சோன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நான் படிக்க வேண்டியதாக இருக்குமே, என் வாயால் நான் படித்தேன்னா அங்கே இருக்கின்ற அமித்ஷா எனக்கு என்ன போடுவார், எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட போகிறான்னு பயந்துக்கிட்டு வந்த உடனே நீங்கள் தேசிய கீதமே போல நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஆக இதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லா தலைப்பு செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சட்டமன்றம் என்பது நூற்றாண்டே கடந்த சட்டமன்றம். ஒவ்வொரு ஆண்டும் இது எப்படி நாங்கள் சொல்கிறோமோ அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் 2 வருஷமாக ஆளுநர் அந்த மரபை மாற்றி பேசி ஒட்டுமொத்தமாக நூற்றாண்டே கடந்த நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய மக்களையும் அவமதிக்கிற அளவுக்கு நீ போகிறனால தான் உடனடியாக தலைமை கழகத்திலிருந்து நாளைக்கே அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்கின்ற அந்த செய்தியும் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நின்று பேசக்கூடிய அந்த இளங்கோ சாலை, நம்ம தான் இப்போ எம்எல்ஏட்டே நம்முடைய மாவட்ட செயலரிடம் கேட்டது எந்த இடத்துல இருக்கிறோம், ஏன்னா சுற்றி கூட்டிகிட்டு இருந்தீங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் என்று சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. பார்த்து கட்டிய முத்தமிழர் கலைஞரை கட்டி எழுப்பிய அறிவாலயத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் போட்டு வாங்கின அன்பகத்துக்கும் இடையில இன்றைக்கி நின்று பேசுறது எங்களுக்கான பெருமை தான். ஆக அப்படிப்பட்ட இடத்துல வரும்போது இங்கே அன்புதுரை அண்ணன் சொன்னது போல தான் ஒரு காலத்தில் நாங்கள் மாணவர்களாக இருந்தபொழுது பல நிலைகள், ஏன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 4 முறை தேர்ந்தெடுத்த தொகுதி இந்த 1000 விளக்கு தொகுதி. அந்த 1000 விளக்கு தொகுதியில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் சுற்றி ஓட்டு கேட்ட உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க நடந்து எங்களை கூட்டிகிட்டு போனால் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அன்புதுரை என்ன சொன்னாங்க, ஏறி இறங்கினாங்க. ஏறி எல்லா இடத்துலையும் நான் இறங்கலை, நான் ஒரு 2 இடத்துல ஏறி இறங்கினால் முழுமையாக எல்லா ஹவுசிங் யூனிட்லையும் ஏறி இறங்குறது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். விளையும் பயிர் முனையிலேயே தெரியும் என்று சொல்லாமல் தான் அப்பயே அதோடைய உழைப்பை செலுத்திட்டார். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாங்கள் பாட்டு எங்கள் ஒரு 10 பேர் எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, நான் பாட்டு ஓட்டுக்கு எங்களை யாருன்னு கூட தெரியாது. நாங்கள் பாட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அந்த காலம்லாம் எங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உங்களுக்கே தெரியும், அவர் பொறுப்பேற்றிருந்தீங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கான பெருமை, 2016 நான் நின்ற திருவெரும்பூர் தொகுதியில் எனக்காக ஓட்டு கேட்டவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், திருப்பி 24 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த இடைத்தேர்தல்கள், பல்வேறு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் என்று ஏன் இப்போ முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8500 கிலோமீட்டர் சென்று 24 நாட்களில் அவர் பயணம் செய்து கிட்டத்தட்ட 122 இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இத்தனை இடத்துக்கு அவர் ஃபீல்டு போயிருக்காரு பார்த்தீங்களா. இவ்வளோ இடத்துக்கு போய் மக்களோட எப்படி பேசணும், அண்ணா சொன்னது பார்த்தா மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களுக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து தொடங்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா மக்கள்கிட்ட பேசுறாரு, எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு. வேனில் நின்று பேசும்போது அவர் மட்டுமா பேசிட்டு போகிறாரு. பேசும்போது அங்கே 2 பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட 2 விஷயம் பேசுவார். இவர் பேசுறதை காட்டிலும் பொதுமக்கள்லேருந்து 4 பேர் 10 சாதனைகள் எடுத்து சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், நான் போனதுக்கப்புறம் நீ பேசு மயக்க பிடிச்சி என்று சொல்கிற அளவுக்கு அந்த மக்களோட மக்களாக கலந்து பேசக்கூடியவரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம்.